ஒரு விவசாயி ஒரு ஆலமரக்கண்டை அவர் தோட்டத்துல நட்டு வச்சிருக்காரு. அது சாஞ்சிராம இருக்கிறதுக்கு கூட ஒரு குச்சியையுமே ஊண்டி வச்சுட்டு, மத்த ஆடு மாடு மேயாம இருக்கிறதுக்கு அதை சுத்தி வலையுமே அடிச்சிருக்காரு. மறுநாள் அந்த ஆலமரத்து பக்கத்துல உள்ள அந்த காட்டு செடியெல்லாம் பார்த்து நக்கல் பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் நல்லா சுதந்திரமா இருக்கோம், ஆனா நீ பாத்தீங்கன்னா ஒரு வலைக்குள்ள சூழ்ந்திருக்க, உன்னால சுதந்திரமே இருக்க முடியல அப்படின்னு அதை நினைச்சு இந்த ஆலமரமே ஃபீல் பண்ணிருக்கு. மறுநாள் விவசாயியோட மகன் இந்த சுத்தி உள்ள காட்டு செடி, தேவையில்லாத காட்டு செடியெல்லாம் புடுங்கி போட்டாரு. அவர் அவங்க அப்பாட்ட இந்த ஆலமர கண்டை மட்டும் புடுங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல அது ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடியது, இதன் மூலியமா நிறைய பயன்கள் இருக்கு, ஆலமரத்தை புடுங்கி போட்டக்கூடாது, அதை பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயி. இந்த ஸ்டோரி இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காலையில ஒரு சிஸ்டர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அம்மா அப்பாவை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த காதல் திருமணத்துல கணவர்னாலையும் கணவர் குடும்பத்தினாலையும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, எப்பவுமே பாத்தீங்கன்னா கவலைகள் தான் வாழ்க்கையை நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய டீனேஜ்ல பெண் பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா கொடுக்குற கட்டுப்பாடுகளை கண்டிப்பா நம்ம ஏற்றே ஆகணும். அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு